கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கூட ஒரு வேத பகுதி எடுத்து நாம் தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். யாரால சமாதானம் பண்ண முடியும்? ஒரு மனுஷன் சமாதானமா இருந்தா மட்டும்தான் மற்றவர்களுக்கு சமாதானப்படுத்த முடியும். அப்ப அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமை என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. அது எப்பொழுது வருகிறது என்றால், பாவம் செய்யும் பொழுது. பாவம் செய்கிறதுனால் மனுஷன் தன்னுடைய சமாதானத்தை இழந்து விடுகிறான், தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடுகிறான். தன் பாவத்தினாலே கட்டுண்டவனாய் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால் முழுவதுமான ஒரு விரக்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால எதை பார்த்தாலும் அவனுக்கு சமாதானம் இருக்காது. சாப்பாடை பார்த்தாலும் கூட சமாதானம் இருக்காது. எதை அனுபவிக்க நினைச்சா கூட அவனோட வாழ்க்கையில சமாதானமே இல்லை. ஏனென்றால் வேதத்துல நாம் வாசிக்கிறோம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கமான காரியமா இருக்கிறவர்களுக்கு சமாதானம் நிச்சயமாகவே இல்லை. ஆனா சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? தேவன் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்க பிரகாரமாக நான் கொடேன். ஆதலால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்ற நீங்கள் அவருடைய புத்திரர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டதினால் மற்றவர்களையும் சமாதானப்படுத்த முடியும். யாரெல்லாம் சண்டை, எத்தனை குடும்பத்துல சண்டைகள், எத்தனை குடும்பங்கள்ல போராட்டங்கள், எத்தனை குடும்பத்துல நிம்மதியற்ற வாழ்க்கைகள், எத்தனை அழிவுகள், எத்தனை நாசங்கள், பணம் இருந்து கூட அவருடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை. ஏதாவது ஒரு வியாதியின் கொடூரத்தினால சமாதானத்தை இழந்து போகிறார்கள். எவ்வளவுதான் பணம் வந்தாலும், பணத்தை சம்பாதித்தாலும் அதை சந்தோஷமாய் சமாதானமாய் அனுபவிப்பதற்கு கூட அவர்களால முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், அந்த சமாதானம் இல்லை. அவரோட வாழ்க்கை துன்மார்க்கமாய் இருக்கிறதுனால அந்த சமாதானம் அவர்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட சமாதானம் மற்றவர்களுக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் போய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். இருவர் சண்டை போட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்குள்ள பிரிவினை கொடுக்கிறவர்களாக அல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். ஒருவேளை மாமியா மருமகளுக்குள்ள சண்டைகள் இருக்கா, அவங்களுக்குள்ள சமாதானப்படுத்துகிறவர்களாய் நீங்க மாறுவீர்கள். ஆனால் நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். நீங்கள் இருவர், அதாவது ஒரு குடும்பம் இருண்டப்பட்டு இருந்தால் அந்த குடும்பத்துல போய் சமாதானம் பண்ணுங்க, சமாதான வாழ்த்துதலை கூறுங்கள், சமாதானம் பண்ணுகிறவர்களா இருங்க. அப்பொழுதுதான் நீங்க தேவனுடைய புத்திரர்களாய் மாற முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய காரியங்களை அசால்ட்டா எண்ணாதபடிக்கு மற்றவர்களுக்கு நீங்க உங்களால முடிந்த உதவியை சமாதானம் பண்ணி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை வாழ வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இணைந்து ஜெபிப்போமா? அன்பும் இரக்கம் கிருபைகள் இருந்த தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அவ்வண்ணமாகவே யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நீ சமாதானத்தை கொடுத்து அவர்களை நிறைவாய் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் இன்னும் அதிகமாக யாரெல்லாம் இன்னும் ஆண்டவரே இந்த உலகத்தின் வழிபாடுகளில், உலகத்தின் காரியங்களில், துன்மார்க்கமான காரியங்களில் சிக்கி தவித்து சமாதானம் இல்லாமல், குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை சமாதானம் பண்ணுகிறவர்களா இவர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, மற்றவர்களை சமாதானப்படுத்துங்க. கர்த்தருக்கு நீங்கள் பிரியமாய் மாறுவீர்கள். ஆமேன். God bless you.